குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே மொறுன்னு வெறுவையிலேயே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரைங்க. எண்ணெயே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாங்களா? நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பால் நெத்திலியே நல்ல கல் உப்பு போட்டு நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அவசர கோளாறுல டக்குன்னு மிக்சியில் போட்டேங்க. கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மிளகு, சோம்பு கொஞ்சங்க, பூண்டு, ஒரு அரை தக்காளிங்க, இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட் கூட சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. எப்பயுமே நான் வந்து எந்த ஒரு உணவுக்குமே வந்து பேக்கெட் மசாலா வந்து யூஸ் பண்ணவே மாட்டேங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறது தாங்க. இந்த மாதிரியும் மீனை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருக்கேங்க. வெளியிலேயே இருக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு பயங்கர சூப்பராக இருக்குங்க. 1/2 hourக்கு மேலே மேரினேட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. அதுக்கு ஒரு தவா வச்சு கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கீங்க. அப்படியே ஒவ்வொரு மீனாக போட்டுக்கலாங்க. இது மேலேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனை இந்த மாதிரி தவாவில் போட்டுக்கோங்க. ஒரு சைடு குக்கான பின்னாடி திருப்பி போட்டுக்கலாங்க. உப்புக்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மீன் குழம்பு வைக்கிறதா அந்த மீனுடைய சத்துக்கள் வந்து முழுமையாக வருங்க. ஆனால் ஆசைப்படும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக தவாவில் எண்ணெய் ஊற்றி பாருங்கள். எங்கே எண்ணெயே இருக்காதுங்க. எண்ணெயை ஊற்றி இப்படி பொரிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னாக்க ஒரு நாளைக்கு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுல தப்பு இல்லைங்க. ஓகேங்க, இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது சும்மாவே ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்ற ஒரு மீனுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம நெத்திலி ஃப்ரை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட கருவேப்பிலை பொடி அப்படியே இது மேலே தூவி விட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.